Taste the Daily. திருப்பூர் மாவட்ட சிறையில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரை சேர்ந்த சூர்யா இரும்பு வலை வழியிலேயே தப்பி ஓடினார். இதையடுத்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அவரின் புகைப்படம் மற்றும் அடையாளங்களை வெளியிட்டு சூர்யாவை தேடி வருகின்றனர். விசாரணை கைதியை கூட பாதுகாக்க முடியாத வகையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கையில் உள்ள பழமையான தெப்பக்குளம் பராமரிப்பில்லாததால் குப்பை கழிவுகள் தேங்கி தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறி துர்நாற்றம் வீசும் அவல நிலையில் உள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த தெப்பக்குளத்திற்கு பெரியாறு பாசன கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்பட்டதுடன் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. பின்னர் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றது முதல் குளத்தை முறையாக பராமரிக்காமல் திமுக நகராட்சி நிர்வாகம் குளத்தில் மீன் வளர்க்க ஏலம் விட்டு பணத்தை கொள்ளையடிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. மீன்களுக்காக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுவதால் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளி மூடப்படும் என்று கூறியதால் மாணவ மாணவியரும் பெற்றோரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேதாண்டப்பட்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பணியாளர்களின் குழந்தைகளுக்காக கூட்டுறவு மழலை பள்ளி என தொடங்கப்பட்டு தற்போது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 31ஆம் தேதியுடன் இப்பள்ளியை மூட கூட்டுறவு இயக்குநரிடம் இருந்து உத்தரவு வந்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெற்றோரும் மாணவ மாணவியரும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மகளிர் சுய உதவிக்குழு பெயரில் வாங்கிய கடனை செலுத்தாமல் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மணலப்பாடி கிராமத்தில் உள்ள 12 சுய உதவி குழுக்களுக்கு BLF வாழ்வாதார இயக்கம் மூலம் கடன் வழங்கிய நிலையில் ஒரு குழு கடன் வேண்டாம் என்று கூறியதால் 9 லட்சம் ரூபாயும் மற்ற குழுக்கள் கட்டிய கடன் தவணைகளையும் வாழ்வாதார இயக்க அதிகாரிகள் கையாடல் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. எனவே இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி குப்பையை அள்ளும் அவலம் அரங்கேறியுள்ளது. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னம்மன் கோவில் நெடுஞ்சாலையில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளில் உள்ள கண்ணாடி துகள்கள் கையை கிழிக்கும் அளவிற்கு பிளாஸ்டிக்காலான கேரிபேக் ஒன்றினை கையுறையாக பயன்படுத்தி கொண்டு குப்பையை அள்ளி கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாதுகாப்பாக தூய்மை பணியில் ஈடுபட வேண்டும் என பலமுறை அறிவுறுத்தியும் இதுபோன்ற செயல்களால் தூய்மை பணியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஆவடி மாநகராட்சி எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்காதது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம், மாயனூர், புலியூர், வீரராக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வீரராக்கியம் பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வடிகால் வசதி இல்லாததால் லேசான மழை பெய்தாலே வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.